இன்றைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுதல். வேதத்தில் நாம் பற்றி கொள்ள வேண்டியவை அதிகமாய் உள்ளது. நாம் இன்று உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டிய சிலவற்றை பார்ப்போம். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் ஏசாயா 26:3. நான் வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்வீர். ஆமென். அல்லேலூயா. சோதரம். இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டால் பூரண சமாதானம் நமக்கு உண்டு. இந்த பள்ளி உடும்பு ஆகியவை உறுதியாக பற்றி கொண்டதுனால அவைகள் எதிலையும் ஏறுகின்றன. அதே போல் குரங்கு தனது தாயை உறுதியாய் பற்றி கொண்டதினால் அவள் உயிருடன் வாழ்கின்றார். உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பற்றி கொண்டால் பூரண சமாதானம் நமக்கு உண்டு. கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாய்த்துக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பூரண சமாதானம். சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானம். இப்போ சமாதானத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள், வாயின் வார்த்தைகள், செயல்கள் மற்றும் உலக பிரகாரமான நோய்கள், இவைகள் நமக்கு வராதவாறு இயேசு கிறிஸ்து பார்த்துக் கொள்வார். எப்போது என்றால் அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். பற்றி கொண்டால் பூரண சமாதானம் நமக்கு உண்டு. வேதத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். சங்கீதம் 119:34 எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். ஆமேன். அல்லேலூயா. நாம் வேதத்தை பற்றி கொண்டு அதை கைக்கொள்ள வேண்டும். முழு இதயத்தோடும் கைக்கொள்ள வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்க மட்டும் செய்யக்கூடாது, கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கைக்கொள்ள வேண்டும். முழு இதயத்தோடு கைக்கொள்ள வேண்டும். ஞானம் தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம், அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான் என நீதிமொழிகள் 3:18 கூறப்பட்டுள்ளது. ஞானம், பரிபூர்ண ஞானம் பரத்திலிருந்து நமக்கு வரும். அதுக்கு நாம் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். வேதத்தில் புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ள நீதிமொழிகள் 4:13 இவ்வாறாக கூறப்பட்டுள்ளது. புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதி, இசப்பாவின் புத்திமதியை நாம் காத்துக்கொண்டால் அதுதான் நமக்கு ஜீவன். அடுத்தபடியாக சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சிலா காலங்களில் நடப்போம் என மீகா 4:5 கூறப்பட்டுள்ளது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆகிய மூவரும் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டதால் தான் எரிகிற அக்கினி சூளைக்கு பயப்படாமல் சிலையை வணங்கவில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என தானியேல் 3:17 கூறியுள்ளது. அவர்கள் பற்றுறுதிப்படி தேவன் தாமே 7 மடங்கு அதிகமாக்கப்பட்ட சூளையிலிருந்து நடுவாக உலாவி காப்பாற்றினார். தேவனை பற்றி கொண்டார்கள். வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுதல். வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும், எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்ளுகிறவனுமாய் இருக்க வேண்டும் என தீத்து 1:19 கூறப்படும்.
நாம் தேவ வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தேவன் மீதுள்ள நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என எபிரேயர் 3:14 கூறப்பட்டுள்ளது. தேவன் மீது உள்ள நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டால் கிறிஸ்துவனிடத்தில் நமக்கு பங்கு இருக்கிறது. அடுத்தபடியாக, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டது என வெளிப்படுத்தல் 3:11 கூறப்பட்டுள்ளது. நமக்குள்ளதை, ஜீவ கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ள வேண்டும். கிருபையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். எபிரேயர் 12:20 கூறியதை பார்த்தால், அசைவில்லாத ராஜ்யத்தை பெரியவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி. யோசுவா 22:5 நீங்கள் உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை பற்றி கொண்டு இருங்கள் என கூறப்பட்டுள்ளது. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றி கொண்டிருந்தால் ஆதாரமாக யோசுவா 23:8 இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள் என கூறியுள்ளார். கர்த்தரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதாவது என் ஆத்மா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது என சங்கீதம் 63:8 கூறியபடி தேவனை நாம் தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். சனப்பொழுது கூட கேப் போடாமல் தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். உறுதியாய் பற்றி கொண்டால் பூரண சமாதானம் நமக்கு உண்டு. வேதத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். ஞானத்தை பற்றி கொள்ள வேண்டும். புத்திமதியை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தேவனுடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். தேவன் மீது உள்ள நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். நமக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கும் ஜீவகிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு நமக்குள்ளதை பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஜீவகிரீடத்தை பற்றி கொள்ள வேண்டும். கிருபையை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கற்பனைகளை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். தொடர்ந்து தேவனை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். நாம் உறுதியாய் பற்றி கொண்டு இவ்வுலக வாழ்வில் பூரண சமாதானத்துடன் வாழ வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதற்கு நமக்கு உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. சோதரம்.